கிறிஸ்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் மீண்டும் ஒரு விசை இயேசுவின் நாமத்துல இந்த காலைக்கது நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு வாழ்த்துதல் கூறுகிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீ அடிமைத்தனமாய் இருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இரு அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்னா, அவரை மறக்காதீங்க. ஏன்னு சொன்னா, அவர் நம்ம எங்கேருந்து கூட்டு வந்திருக்காரு? அடிமைத்தனத்துல இருந்து கூட்டு வந்திருக்காரு. அந்த அடிமைத்தனத்துல இருந்து கூட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? இப்போ சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. இந்த நேரத்துல என்ன செய்தீங்க? அவரை மறந்துடாதீங்க. ஏன்னா அவரை மறந்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும்? சாத்தான் வந்து அந்த இடத்த பிடிச்சிக்கிறோம். அதனாலதான் அதை நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தோட ஒரு எச்சரிப்பும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் என்ன செஞ்சேன்னா, ஒரு கணவனும் மனைவி என்ன செஞ்சாங்க, அவனுடைய சொந்த ஊருக்கு போவதற்கு என்ன செஞ்சாங்க, ஒரு காரு, அவங்க கார்ல புறப்பட்டாங்க. உங்களுக்கே தெரியும், நீண்ட தூரம் பயணத்துல கார்ல போகும்போது என்ன செய்யுங்கன்னா, இடையில நம்ம என்ன செய்வோம், பெட்ரோலு அல்லது டீசலோ நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக அங்கே போவோம். அப்படி போய் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன செய்வாங்கன்னா, யூஸ்வலா அங்கே ஒருவேளை லேடிஸோ சில்ட்ரனா உடனே அந்த இடத்துல என்ன செய்வாங்க, கால் கொஞ்சம் உட்காந்துட்டே போகிறோமே அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குவாங்க. இறங்கி கொஞ்சம் அவங்க பெட்ரோல் போட்டு அவங்க பே பண்ணுற டைமில் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி ஏறுவாங்க. அதுதான் வந்து இப்போ இங்கே போனது வந்து கணவனும் மனைவியுமாக போகிறாங்க. இப்போ மனைவி வந்து பேக் சீட்டில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக நல்லா காலெல்லாம் நீட்டிட்டு தான் வராங்க. ஸோ அவங்க அப்படி வரும்பொழுது கணவர் அங்கே பெட்ரோல் போட போயிட்டு அந்த பில் பே பண்ணிட்டு வர்றதுக்குள்ள கணவருக்கு தெரியாது அம்மா வெளியே இறங்குனது. இந்த அம்மா இறங்கி அப்படியே அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் கணவருக்கு அவங்க இறங்குனது தெரியாததுனால அவர் என்ன செஞ்சிட்டாரு, பெட்ரோல் போட்டு ஓகே மனைவி பின்னாடி நல்லா சேஃபாக இருக்கிறாங்க, நல்லா பத்திரமா இருக்கிறாங்க அப்படிதானே பார்த்துட்டு இறங்குனாங்க. அந்த ஞாபகத்தோட என்ன செஞ்சா, வண்டி எடுத்துட்டு புறப்பட்டு போயிட்டாரு. அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. அவர் என்ன செய்யல, பின்னாடி தன் மனைவி இல்லை அப்படின்றத அவரு பார்க்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அப்படியே சரி நல்லா தூங்கியிருக்காங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணும்ட்டு அவர் என்ன செய்கிறாரு, காதில் ஹெட்ஃபோனை போட்டு அப்படி பாட்டை கேட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டே இருந்துட்டு சரி 3 மணி நேரம் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியல இப்போ சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு, சரி எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி காரை நிறுத்திட்டு பார்க்குறாரு. அவருக்கு பெரிய அதிர்ச்சி. என்ன, காருக்குள்ளே யாரும் இல்லை, மனைவி இல்லை, காரை என்ன செஞ்சிட்டாரு. அப்போ அவர் யோசிக்கிறாரு, எங்கே இவங்க இறங்கியிருப்பாங்க, எப்படி நம்ம ஒரே ஒரு இடத்துல தானே நிறுத்தணும், அங்கே இறங்க வாய்ப்பு இல்லையா, அவங்க அந்த நேரம் நல்லா தூங்கிட்டுல இருந்தாங்க அப்படிலாம் யோசித்து பார்க்குறாரு. யோசித்து பார்த்துட்டு கடைசியாக என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அங்கே அந்த ஊர் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த மாதிரி நான் என் மனைவியோடு வந்தேன், இந்த இடத்துல பெட்ரோல் போட்டேன், அந்த ஏரியாவில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். அவருடைய இதுக்கு ஏற்றபடி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மனைவி அந்த பெட்ரோல் பங்க்கிட்டேயே வெயிட் பண்ணதுனால அங்கே வந்து போலீஸ்காரங்க அவங்கள அழைச்சி அப்புறம் திருப்பி அவங்க கணவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ மனைவிகிட்ட அந்த ஃபோன் வருது. நினச்சி பாருங்க எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. மனைவி ரொம்ப அன்பாக பேசியிருப்பாங்களா? கண்டிப்பாக. அவங்களுக்கு ரொம்ப கோபம். நான் இல்லாதது உடனே ஒரு 10-20 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிருந்தாவே ரொம்ப கோவப்பட்டிருப்பாங்க. ஆனால் இது எத்தனை மணி நேரம், 3 மணி நேரம். அதுக்கப்புறம் தேடி அலைஞ்சி இந்த காரியங்கள்லாம் நடக்க இன்னொரு 1 மணி நேரம் எடுத்துருக்கோம் கண்டிப்பாக, இன்ஃபார்ம் பண்ணி எல்லா காரியங்களையும் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ நமக்கு ரொம்ப கோபம். அப்புறம் அவர் ரொம்ப சமாதானப்படுத்தினாரு. அப்போ உங்களுக்கு தெரியும், சமாதானப்படுத்த கணவன்மார்கள் ரொம்ப அதை முயற்சி செய்வாங்க இல்லையா? அதே போல் இங்கே என்ன செய்கிறாங்க, சமாதானப்படுத்திட்டு சரி நீ அங்கேயே இருமா, நான் வந்து உன்னை கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறாரு. இந்த கதை அப்படி முடிஞ்சாலுமே இந்த கதை நமக்கு என்ன பாடம் சொல்லி தருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், இப்படித்தான் நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்காக செய்த காரியத்தெல்லாம் ஒன்றுமே நினைக்கிறது இல்லை. நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே தன்னை மறந்து என்ன செய்கிறோம், வாழ்ந்துட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மணி நேரம் தான் என்ன செஞ்சுருக்காங்க, மறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு யாரெல்லாம் வர வேண்டியிருந்துச்சு, போலீஸ் வர வேண்டியிருந்துச்சு, போன வழியிலேருந்து திருப்பி வர வேண்டியிருந்துச்சு, நிறைய மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட நிறைய மன்னிப்பு கேட்டிருப்பாங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்ட்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. நான் கூட உங்ககிட்ட சொல்லிட்டு இறங்கியிருக்கலான்னு சொல்லியிருப்பாங்க, நிறைய காரியங்கள்ல. ஆனால் நீங்களும் நானும் நமக்காக பாடுபட்டு மரித்து நம்மை மீட்டு கொண்டு நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு வர
நம்ம எத்தனை நேரம் மறந்து போகிறோம். மறந்து போனவங்க திருப்பி அவர்கிட்ட போகிறோமா? அட்லீஸ்ட் திரும்பி பார்த்து ஐயோ நான் இத்தனை நாள் நம்மளை பாதுகாத்தாரு, அவரை காணுமே அப்படின்ட்டு அவரை தேடி போகிறோமா? எப்படி அந்த கணவர் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்து மனைவியிலன்னு எவ்வளோ ஆனால் நமக்கு அந்த பதற்றத்துக்கு தான் நம்முடைய உறவோடு கூட இருக்கிற ஆண்டவருக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு யோசித்து பாருங்கள். நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோமா? ஆண்டவரே இத்தனை நாள் நான் மறந்து இருந்துட்டேன், ஆண்டவரே நான் இந்த காரியத்து இத்தனை மணி நேரத்திற்கே எவ்வளோ பிரச்சனைகள். ஆனால் நம்ம சில நேரத்தில் மாதக்கணக்கில் அவரை பற்றி நினைக்கிறதே கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு பிகாஸ் டைம் இல்லை, வேக வேகமாக ஓடிட்டுருக்கோம் நம்ம வாழ்க்கையில். இன்னைக்கு போனால் தான் எனக்கு என்னது 10,000 கிடைக்கும் அப்படின்னா நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோம். ஆனால் நமக்காக ஏற்கனவே எத்தனையோ கோடிக்கணக்கு சம்பந்தமான தன்னுடைய உயிரையே என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நமக்கு இன்னைக்கு 1 கோடி கொடுத்தா நம்ம உயிரை கொடுத்துருவோமா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம்ல. நமக்கு இந்த உலகத்தில் வாழணும், நம்முடைய பிள்ளைகளை பார்க்கணும், பேர பிள்ளைகளை பார்க்கணும், கொள்ளு பேரனை பார்க்கணும், எவ்வளோ கனவுகள் நமக்கு இருக்குது. ஆனால் நமக்காக பாடுபட்டு மரித்தவரை நம்ம எப்படி நினைக்கிறோம்? நம்ம எப்படி மறந்து போகிறோமா அல்லது அவரை நினைக்கிறோமா? அட்லீஸ்ட் கொஞ்சம் தூரம் மறந்து போயிட்டா கூட ஞாபகப்படுத்தி ஐயோ எனக்காக ஒருவர் இருந்தார், எனக்காக ஒருவர் மரித்தார், எனக்காக இன்னொருவர் என்ன செய்கிறார், அதே நபர் எனக்காக என்ன செய்கிறாரு, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துறாரு. அவர் என்ன இந்த உலகத்துல விட்டுட்டு போகலை, எனக்கு திருப்பி கூட்டு போவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்பேற்பட்ட ஒரு நபரை நம்ம நினைக்கிறோமா? நம்ம மறந்துட்டு என்ன செய்கிறோம்? அவர்கிட்ட திரும்பி பார்க்கறது இல்லை, அவர்கிட்ட நம்ம செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கறது இல்லை. அப்படி நம்ம செய்த தவறு யாராவது இல்லை நீ போகிற வழி சரியில்லை அப்படின்னு சொல்லினா கூட அதை கேட்பதற்கு கூட நமக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்கிற வாழ்கிறோம். அதனால தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் என்ன, நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் என்னன்னா, அன்னைக்கு சொன்ன இஸ்ரவேலுக்கு சொன்ன பாடம் தான் இன்னைக்கு நமக்கு அது ஒரு பெரிய ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நமக்கும் அது பாடமாக இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோட என்ன செய்யணுமா, அவருக்கு நம்ம அன்பு கூறணும். அப்படி நம்ம முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட அன்பு கூறுவோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருப்போமா? அவர் நமக்கு எடுத்த எல்லா கட்டளின்படி நம்ம அவருக்கு கீழ்ப்படிவோம். அதை என்ன செய்வோம், நம்ம இருதயத்துல வச்சு இருப்போம். அது அவர் சொன்ன காரியம் நம்ம இருதயத்துல இருக்கும். அதை என்ன சொல்றாருன்னா, முதலாவது நம்ம அவரை நேசிச்சு அவரை முழுமையா நம்பணும் அப்படின்னு சொன்னா அதை யாருக்கு சொல்லிக் கொடுப்போமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை நம்ம சொல்லிக் கொடுப்போம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுதும், வழியில் நடக்கிற பொழுதும், படுத்து கொள்ளுகிற பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசு. எது? ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக கொடுத்த ஜீவன், அவர் உங்களுக்கும் எனக்காக கொடுத்த ரட்சிப்பு, தினமும் அவருடைய கிருபை, புதிய கிருபையினால் நம்ம எழுப்புறாருல, தினமும் ஆசீர்வதிக்கிறார்ல, அது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்கிற இடம் குறைவில்லாம தராங்கல்ல, நம்முடைய போக்கிலும் வரத்திலும் பாதுகாக்க. இதெல்லாம் நம்ம யாருக்கு சொல்லணுமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும். அவர் நமக்காக மரித்தார்ன்றதை நம்ம சொல்லணும். அவைகள் உன் கையில் அடையாளமாக கட்டிக்கொள், அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவுது. ஆண்டவர் எப்படி அந்த எகிப்தியர்ல இருந்து இஸ்ரேல் மக்களை அடிமைதனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தாரோ, அதே போல பாவ அடிமைதனத்திலிருந்து உங்களை மீட்டு கொண்ட காரியம் அதை எப்பவுமே நமக்கு ஞாபகக்குறியாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அது மாத்திரம் இல்ல, அது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஆபத்து காலங்களிலே சோதனையின் போதோ என்ன செய்யும், அது நம்மை என்ன செய்யும், அந்த காலங்களை நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவரை நினைக்கணும். ஏன்னு சொன்னா, பெரிய அடிமைதனத்துல நம்ம மீட்டு இருக்கிறாரு. இப்ப இருக்கிற கஷ்டங்கள், இப்ப வருகிற துன்பங்கள், இதெல்லாம் நம்ம மீட்பது எம்மாத்திரம். நித்திய மரணத்துக்கு இருந்த நம்மையே மீட்டு கொண்டார், இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம மீட்டு கொள்வார் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். அவைகள் உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசலிலும் எழுதியிருப்பதாக தேவனாகிய கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று சொன்ன, ஆபிரகாமுக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன எல்லா சுதந்திரத்தையும் உங்களுக்கும் கொடுக்க அவர் காத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கு, நம்மளும் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிறனால அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைச்சாரோ அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நமக்கு கொடுக்க காத்திருக்கு. இதெல்லாம் நம்ம நினைச்சு என்ன செய்யணுமா, எப்பவுமே ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளா இருக்கணும். அவரை மறந்து போயிடக்கூடாது. நீங்க உலகத்துல இருக்கவங்கள மறந்து போனா கூட என்ன செய்யலாம், கான்டாக்ட் பண்ணி திருப்பி நம்ம சேர்ந்துக்கலாம். ஆனா அவரை மறந்துட்டோம்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, அவரோடு கூட போய் சேர முடியாது. அதனால நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்பெல்லாம் அவரை நோக்கி நம்ம என்ன செய்யுமா,
நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நீ எங்களுக்கு செய்த பாராட்டின கிருபை பெரியது ஆண்டவரே. தகுதியற்ற அல்லது பாவிகளாக எங்கள் மேல் நீர் காட்டின கிருபை அதிகம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் நம்ம என்ன செய்யணுமா, அவரை துதிக்கணும். மறந்துடாதபடிக்கு என்ன செய்யணுமா, எப்பவுமே நினைத்து கொண்டிருக்கணும். அது நம்ம மாத்திரம் இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு, நம்முடைய உடன்பிறப்புகளுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும், ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், ஆண்டவர் நான் இப்படி இருந்தேன், என்னை இப்படி மாற்றி என்னுடைய வாழ்க்கையை மாற்றி தந்தார். அப்படி ஒவ்வொரு நேரம் நம்ம சொல்லும் பொழுது என்ன செய்யுமா, அது எப்பொழுதும் அது நம்முடைய அவருடைய முழு இருதயத்தோட அன்பு கூறுவதற்கு அது நம்மை வழி நடத்தும். நீங்க அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்றது, எச்சரிக்கையா இருங்க. எப்படி? மறவாதபடிக்கு அவரை நம்ம மறந்து போயிடக்கூடாது. அவர் நமக்கு செய்த தியாகத்தை நம்ம மறந்துட போகாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருப்போமா? ஜெபம் செய்வோம். ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, அந்த பரலோகத்தை விட்டு எங்களுக்காக இந்த பூலோகத்திற்கு எல்லா பாடுகளையும் பட்டு எங்களை ரட்சித்து கொண்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் மறவாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு ஞானத்தை தாங்க. அந்த காரியத்தை குறித்து நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லவும், எங்களுடைய நண்பர்களுக்கு, எங்களுடைய உறவினர்களுக்கு உங்களுடைய அன்பை குறித்து சொல்ல நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. அதுக்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்களையும் நீங்க தயவாய் மன்னித்தள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, நாங்கள் குறைவுபட்டவர்கள் ஆண்டவரே, ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் கர்த்தாவே, நீரே பரம ஞானத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எப்பொழுதும் கற்பனை எங்களுக்கு கண்முவாகாது, எங்களுக்கு குறியீடுகளாக இருக்க கிருபை செய்யுங்க. அது எங்களுடைய கைகளை நாங்கள் கட்டிக்கொள்ளும், அநேகருக்கு நாங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்கும். நீங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. இந்த வேளையிலும் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அப்படியே தேவைகள் எல்லாம் சந்தித்தள்ளுங்க, மனபாரத்தெல்லாம் நீக்கி போடுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க, பண பிரச்சனைகளை நீக்கி போடுங்க, நோயிலிருந்து விடுதலை கட்டளையிடுங்க சாமி. எல்லாவற்றையும் உடைய நாமத்து நிமித்தம் கேட்கிறோம் சாமி. ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் சுவாமி, உடைய பாவங்களை மன்னித்து உடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளாக எங்களை மாற்ற கிருபையும் வல்லமையும் உள்ள நீர் ஒருவர் மாத்திரமே கர்த்தாவே. அதனால எங்களை உடைய பாத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.